நாமத்தை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ராஜனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். மாறாதவரே மெய் துதிக்கிறோம். மறவாதவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மெய் துதிக்கிறோம். அப்பா அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா காருண்யமே மெய் துதிக்கிறோம். புகலிடமே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். அப்பா மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமானவரே மெய் துதிக்கிறோம். உயர்ந்தவரே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். மறவாத தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களோடு கூட இருப்பவரே மக்கு நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். உன்னதமானவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா நாங்கள் போற்றுகிறோம். நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம். அப்பா மறவாமல் நிலைப்பவரே மெய் துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நல்லவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். கைவிடாத தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா இஸ்ரவேலாகி தேவனே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். உடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எபினேசரே மெய் துதிக்கிறோம். ஏகோவா தேவனே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை தேடி வந்தவரே மெய் துதிக்கிறோம். அப்பா நல்லவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். அப்பா நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. தேவாதி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கண்மலையானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே தந்தையும் அவரே. தாயும் அவரே தந்தையும் அவரே. தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார். தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே. நம்மளை காத்திடுவாரே. வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே.
தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் எங்களை ஒருபோது எங்களை கைவிடாதவர், கைவிட மாட்டார். எங்களை விட்டு விலகாதவர். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நல்லவரே, நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை கைவிடாத எபினேசரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருப்பவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளை நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய மகிமையான கரம் ஆண்டவரே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளும். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். இந்த பாலை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா,
தேற்றாதிருந்தால் நான் அன்றோ மறித்திருப்பேன். தாயிருவை என்னை தேற்றாதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை சுமந்து வந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை சுமந்து வந்தீரே. அன்பே எந்த நாருயிரே, ஆயுள் முழுதும் நீர் போதும். அன்பே எந்த நாருயிரே, ஆயுள் முழுதும் நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, என் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். மந்தை சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. மந்தை சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. ஊற்று தண்ணீரே ஊறும் கிணறே, தாகம் தீர்க்க வாருமையா. ஊற்று தண்ணீரே ஊறும் கிணறே, தாகம் தீர்க்க வாருமையா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். மந்தை சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் அறிவது ஏனோ. மந்தை சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ.
தாகம் தீர்க்க வாருமையா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. ஆற்றலின் உறவே அபிஷேகமே அபிஷேகமே ஆற்றிட தேவ ஆவியானவருடைய கரம் எங்கள் மேல வெளிப்படட்டும். ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே ஓ எங்கள் தந்தையே தந்தையே, நாங்கள் ஆராதிக்கிற இந்த வாரும் நேரங்கள் நாங்கள் உம்முடைய கூடும் மகிமையின் நேரத்தில். கரம் எங்க மேல வெளிப்படுவதாக. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். உன்னதமான உயர்வின் உறவே சர்வ வல்லவரின் அடைக்கல உன்னதமான உயர்வின் உறவே சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே. பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே. பலத்த துருகமே பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே. துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். உன்னதமான உயர்வின் உறவே சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே. உன்னதமான உறவே
பலத்த துருகமே நங்கூரமே நங்கூரமே ஆபத்தில் எங்களுடைய கேடகமானவரே பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே பலத்த துருகமே நங்கூரமே நல்ல வாய்களை அவர்தான் நம்மளுடைய பலத்த துருகமானவர் உன்னதமானவருடைய மறைவிருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் பாதுகாப்பாய் வாழ முடியும் கேடகமே பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா ஊற்று தண்ணீரே ஊறும் கிணறே தாகம் தீர்க்க வாருமையா ஊற்று தண்ணீரே ஊறும் கிணறே தாகம் தீர்க்க வாருமையா எங்கள் ஊற்று தண்ணீரே ஊறும் கிணறே தாகம் தீர்க்க வாருமையா எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எல்லா கூலங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும் எல்லா கூலங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும் அல்லேலூயா 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 அல்லேலூயா
நதியாய் பாயணும். அல்லேலூயா. நல்லா கரங்களை உயர்த்தி அவரை நாம் மகிமையோடு நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. 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 ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும். குருடர் பார்க்கணும், உடல்கள் பார்வை செவிடர் கேட்கணும். செவிகள் திறக்கப்படணும். உடவர் உடவரெல்லாம் நடக்கணும். நடக்கணுமே. ஆதி சபை நாட்கள்ல நடந்த அற்புதங்கள் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளே நடக்கணும். உடைய நதிகள் சபைகளுக்குள்ள பாயட்டும் பா. குளங்கள் நிரம்பணும், நதியாய் நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். அல்லேலூயா. ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. 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 எல்லா கூலங்கள் நிரம்பணும், உடைய நதியாய் நதி எங்களுக்குள்ள பாயணும். பாயட்டும். ஆவியானவரே நீங்க சபைகளுக்குள்ள எல்லா பாயட்டும். குளங்கள் உடைய மாநிலங்கள்ல பாய்வதா. நிரம்பணும், உடைய தேசம் முழுவதும் உடைய நதி பாய்ந்து செல்லட்டும். எல்லா நதியாய் கண்களும் ஆண்டவரே குளமாய் பாயணும். மாறட்டும். அழுது ஜெபிக்கிற ஆண்டவரே, புலம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள ஆண்டவரே வெளிப்படுவதாக. நதியாய் பாயணும், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணகமே உம்முடைய மேக ஸ்தம்பம் எங்களை இறங்கணும், மூடட்டும்பா. வல்லமை மழையாய் உடைய மலையினுடைய தேசமை பொழியட்டும். எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். ஆமா ஆண்டவரே, உம்முடைய அந்த விண்ணக மேகம் ஆண்டவரே, அந்த மலை எங்களுடைய சபை
சபைகளுக்குள்ள எங்களுடைய தேசம் எங்கும் ஆண்டவரே பொழியட்டும்பா. ஆண்டவரே உம்முடைய நதி சபை எங்கும் தேசம் எங்கும் பாய்ந்து செல்லட்டும்பா. அப்போ தான் நாங்கள் அற்புதங்களை பார்க்க முடியும், அதிசயங்களை நாங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரே குருடர்கள் எழுந்து நடக்கணும் ஆண்டவரே, செவிடர்களோட செவிகள் திறக்கப்படணும்ப்பா. முடவர்கள் எழுந்து நடக்கணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் ஆதி திருச்சபையில் நடந்த அந்த அற்புத அடையாளங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் வெளிப்படட்டும். உம்முடைய மகிமையின் மேகம் ஒவ்வொரு சபைகளையும் மூடட்டும்ப்பா. தேவக்கரம் கூட இருக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளையும் நம்ம தமிழகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை நம்மளுடைய மாநிலம் முழுவதும் வெளிப்படணும், ரட்சிப்பு உண்டாகணும், ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாள்லையும் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தருவார். எல்லாரும் நாம் கருத்தாய் நாம் ஒருமனப்பட்டு உற்சாகத்தோடு நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. லெலியா முழங்கால் படிடுவோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம தமிழகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெப குறிப்பா, தமிழகத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, அவர் தான் எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபணும். அன்பின் வரல பிதாவே, உண்மை தூக்குற சோதரிக்கிற இசப்பா, இந்த விலையங்களை ஜெயிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கா நன்றி செலுத்துகிற இசப்பா. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க இசப்பா. உங்கள் வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க இசப்பா. உங்களுடைய ரட்சிக்கிற கரை ஒவ்வொருத்தர் மேலே இறங்க உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா ரட்சிக்க கூடாதபடிக்கு உங்களுடைய கைகள் குறுகி போகவில்லை இசப்பா. உம்மாலை அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை இசப்பா. நீரே ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கப்படுத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. தமிழகம் முழுவதையும் உடைய சமூகத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தமிழகத்துல ஒவ்வொரு ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே உடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுவதாக. உம்மால அன்று வேறு ஒருவரால ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே. உடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் அந்த தமிழகத்துல இல்லை இயேசுப்பா. ஒவ்வொரு ஜனங்களுமே அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்தல்லுங்க. ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் அழிக்கப்படுவதாக. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தல்லுங்கப்பா.
ஜனங்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா பாவமான கிரியைகளும் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்ப நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையை ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள உதவி செய்தல்லுங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கைகளை குறுகி போகவில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க தாமே தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சிறுவர்ல நீங்க தாமே தொடுங்க ஆண்டவரே. அநேக வாலிபர்ல நீங்க சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பெண்கள் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்களை ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். தமிழகம் முழுவதும் ரட்சிப்பின் வல்லமை இறங்குவதாக. சுவிசேஷங்களை கடந்து செல்ல நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. நாமும் எங்கு அறிவிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகத்தில் இருக்க எல்லா இருளின் அதிகாரங்களும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே உடைய கரந்தாமை தமிழகம் முழுவதும் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனம் திரும்பி ஒவ்வொருத்தரும் உடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் பாவங்களை விட்டு மனம் திரும்ப நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகம் முழுவதும் வெளிச்சம் பிரகாசிக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்கார ஒவ்வொருத்தரும் நீங்க தாமே வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல உண்டானது போல அனுதின ரட்சிப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளை நிரம்பி வழியை நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகம் முழுவதும் ரட்சிப்பின் வல்லமை இறங்க போற மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்து சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. ஹல்லேலூயா. இப்போ நம்ம தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு வாலிபர்களும் பரிசுத்த ஆவியில் நிரம்பணும். ஒவ்வொரு வாலிபரும் சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறேன் ஏசப்பா. இப்பொழுது எங்கள் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு வாலிபர்களை நீரை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய ரட்சிப்புக்குள்ள ஒவ்வொரு வாலிபர்களை நடத்துங்க ஏசப்பா. எந்த பாவமும் செய்யக்கூடாது ஏசப்பா. நீரே ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கப்படுத்துங்க ஏசப்பா. உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வாலிபரை பாதுகாத்து நடத்துங்க ஏசப்பா. காலேஜுக்கு போகல ஸ்கூலுக்கு போகல நீரே ஒவ்வொரு வாலிபரை நீரே பாதுகாத்து நடத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். இதற்காக யாராவது ஒரு ஆள் சத்தமா ஜெபணும். அன்பெல்லாம் தந்தை மிதிக்கிறோம் சோதரிக்கிறேன் சபா. ஆமென். நன்றி செலுத்துகிறேன் சபா. ஆமென். தமிழகத்துல ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஒவ்வொரு வாலிபர்களின் தேவன் நாமே வேண்டி பேசுங்க சபா. ஒவ்வொரு வாலிபரின் தேவன் நாமே தொடுங்க சபா. ரட்சிப்பின் கரந்தாமே ஒவ்வொரு வாலிபரையும் தொடுவதாக சபா. காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது தேவன் நாமே பாதுகாத்து கொள்ளுங்க சபா. இல்ல பாவத்திலிருந்து விலகியோட உதவி செய்தல்லுங்க. வார்த்தையின்படி நடக்க உதவி செய்தல்லும் ஜெபிக்கிறேன். இல்ல பாவத்துல நான் செல்போனுக்கு அடிமையா இருக்காங்க சபா. தேவன் நாமே மாற்றி போடுங்க ஏசப்பா. வாலிபரின் தேவன் நம்மை தொட்டு ரட்சிக்கப்படுத்த நல்ல நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இப்பொழுது நம்ம தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு சபைகள்லையும் நிறைய ஆத்துமாக்கள் வரணும். பேதுரு படகுல வலைகளே கொள்ளாத அளவுக்கு எவ்வளோ மீன் இருந்துச்சோ அதுபோல் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகள்லையும் சபையே கொள்ளாத அளவுக்கு நிறைய ஆத்துமாக்கள் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஜெபணும். எழுந்திருந்து ஜெபணும். உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்பொழுது எங்க தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு சபைகளை நீரே ஆத்துமாக்களால நிரப்புங்க ஏசப்பா. ஏசப்பா பேதுரு ஏசப்பா படகுல ஏசப்பா ஏசப்பா வலையை கிளியத்தக்க நீங்க எவ்வளவு மீன்களை கொடுத்தீங்க ஏசப்பா. வலையை கொள்ளாத அளவுக்கு நீங்க மீன்களை கொடுத்தீங்க ஏசப்பா. அதுபோல சபையை கொள்ளாத அளவுக்கு நீரே ஆத்துமாக்களை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் சபைக்கு அனுப்புங்க ஏசப்பா. நீரே அவங்கள்ட்ட பேசுங்க ஏசப்பா. இதற்கு யாராவது ஒரு ஆள் சத்தமா ஜெபணும்.
அன்பின் பரலோபிதாவின் இடத்துக்கு இசத்திக்கிறோம் ஆமென். உள்ள ஆண்டவரே சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமென். ஆத்துமாக்கள் தேவனை அழைச்சிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆத்துமாக்கள் வர உதவி உதவி செய்யுங்க. பின்மாற்றத்தில் போன ஜனங்கள் திரும்பி சபைக்கு வர உதவி செய்யுங்கப்பா. ஆத்துமாக்கள் சபை நம்பத்தக்க ஆத்துமாக்கள் தந்தரும் ஆமென். கேட்டுக்கொண்டு சபைக்கு வர உதவி செய்யுங்கப்பா. கண்டுக்குள்ள உதவி செய்தலுங்க ஆமென். சபைக்கு தேவனை அழைச்சிடும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆத்துமாக்கள் காண உதவி செய்தலுங்க ஆமென். ஆத்துமாக்கள் சபைக்கு வர உதவி செய்தலுங்க உதவி செய்யுங்கப்பா. ஆத்துமாக்கள் சபைக்கு வர உதவி செய்யுங்க. ஆமென். ஆமென். வலைகள் கிளியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஸ்தேவான் செய்தான் அற்புதங்கள் வல்லமையாய் நிறைந்தவராய். ஸ்தேவான் செய்தான் அற்புதங்கள் வல்லமையாய் நிறைந்தவராய். நிலைப்பட்டால் ஒரு செயல், ஆடைப்பட்டால் உடல் சுகம். நிழல்பட்டால் அதிசயம், ஆடைப்பட்டால் உடல் சுகம். அன்றாட நடந்திடுமே சபையிலே, அன்றாட நடந்திடுமே. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். அல்லேலூயா. உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. நம்ம தமிழகத்தில் யார் யார் விவசாய தொழில் செய்கிறாளோ அவங்களுக்காக ஜெபம். அவளுக்கு ஏற்ற காலத்தில் மழை பெய்யணும், அவளுக்கு நல்ல சம்பாத்தியம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஏசப்பா, இந்த வேலையில் எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் தமிழகத்தில் யார் யார் விவசாய தொழில் செய்கிறாங்களோ அவளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா, ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சம்பாத்தியம் வர உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் வேலை செய்யலை நீரே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்கள் வல்லமின் கரந்தானமே ஒவ்வொருத்தர் மேலே இறங்க உதவி செய்யுங்க. அவளுக்கு ஏற்ற காலத்தில் நீரே மழை பெய்ய வைங்க ஏசப்பா. இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபணும்.
பரலோக பிதாவே மெதுதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இவங்க எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை உள்ள செயல்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க ஏசப்பா. செய்கிற தொழில்கள வியாபாரங்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. உம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் தாமே கூட இருந்து வழிநடத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அநேக வியாபாரங்கள் செய்றாங்களே ஆண்டவரே, அநேகர் செய்கிற தொழில்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. உடைய வல்லமை தான் வெளிப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்து ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்தருளுங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் தாமே ஒவ்வொருத்தர்களையும் செயல்படுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வாதம் இல்லாம சமாதானம் இல்லாம இருக்காங்களே ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக சாட்சிகள் எங்க தமிழகம் முழுவதும் நாங்க காண உதவி செய்தருளுங்க. எல்லா பொருளாதார பிரச்சனைகளையும் கர்த்தர் தாமே மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிதாவே ஆமென். யோவேல் 2வது அதிகாரம் 29வது வசனம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. நம்ம தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஊழியத்துக்கு போகையில் பாதுகாத்து கொள்ளணும். அது நிறையா தீர்க்க தரிசன வாசல்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபணும். அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஏசப்பா. இந்த வேளையில் எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. இப்பொழுது எங்கள் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்குங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ஏசப்பா உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வர உதவி செய்யுங்க ஏசப்பா. நிறைய பேர் தரிசனங்கள் காண உதவி செய்யுங்க. உம்முடைய தீர்க்க தரிசியாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பரலோக பிதாவே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆமென். இவளை ஜெபிக்க நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஊழியக்காரர்களை கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இன்னும் அலைய ஊழியர்களை எழுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரை கர்த்தர் தாமே அபிஷேகம் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. வல்லமை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளே செயல்பட முடியாது. ஊழியத்துக்கு போறாரு அங்கெல்லாம் உங்களுடைய வல்லமை செயல்படுவதாக பாதுகாப்பு உண்டாக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அநேக அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டின் அநேக ஊழியக்காரர் கர்த்தர் தாமே எழுப்பி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இப்படி செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். யாத்ராகமம் 23:26. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்ம தமிழகத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவளுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அவளுக்குள்ளே இருக்கிற எல்லா துக்கங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஜெபணும். அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஏசப்பா. இந்த வேளையில் எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா அவளுக்கு நீரே குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிற ஏசப்பா. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால ஏசப்பா எத்தனையோ பேருக்கு கவலை கண்ணீர் துக்கம் ஏசப்பா என்று பல வேதனைகள் மனசுக்குள்ள இருக்கு ஏசப்பா. அந்த வேதனைகள் எல்லாத்தையும் நீரே மாற்றி போடுங்க ஏசப்பா. அவளுக்குள்ள இருக்கிற எல்லா வேதனையும் நீரே மாற்றி போடுங்க ஏசப்பா. இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். சபா அந்த வெள்ளாண்டவரை எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தமிழகத்துக்காக கூட உடைய சமூகத்தில் வார ஆமென். தமிழகத்துல குழந்தை இல்லாத ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வர சுதந்திரத்தை தடை செய்ய எல்லா கிரியல் அழிக்கப்படுவதாக. மலடுகள் எங்க சபையில இருப்பதில்லைன்னு சொன்னீங்களே சபா. எங்க தமிழகத்துல யாருமே ஆண்டே குழந்தை இல்லாம இருந்துடக்கூடாது சபா. எல்லாமே கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க சபா. சபாவுடைய மனவேதனைகள் அறிஞ்சிருக்க தேவனே சபா. சபா அண்ணாளுக்கு ஒரு சாமையில கொடுத்தீங்களே சபா. நல்லது ஒரு குழந்தை பாக்கியத்தை ஒவ்வொருத்தரும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுங்க. தேர்நாண்டு கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடிய ஒரு ஆசீர்வாதப்பா. சபா சபையில எங்க தேசத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அற்புதத்தை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலா
ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. நல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அல்லேலூயா. நம்ம ஜெபிச்ச ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் ஏசப்பா பதில் தந்திருக்காரு. அதனால கையிலே தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில் தந்திருக்கார். எல்லா நம் கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்களால் நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்களால் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பழைய சுபாவங்கள் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய மனது எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா புதிதாக என்ன செய்யும்? மாற்றப்படும். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவை அறியாத வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் என்ன செஞ்சுருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம், பாவம் செஞ்சுருக்கலாம், பிறருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம், இல்லை பிறருடைய வாழ்க்கையில் நம்ம தீமை செஞ்சுருக்கலாம், டிவி பார்த்துருந்துருக்கலாம், சீரியல் பார்த்துருந்துருக்கலாம், இல்லை ஒரு குடிக்கிற தன்மை நம்மளுக்குள்ளே இருந்திருக்கலாம். நம்ம எவ்வளோ பாவங்களை வேணாலும் என்ன செஞ்சுருக்கலாம்? கிறிஸ்துவை அறியாத முன்பு நம்ம எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்துருந்துருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்ததுக்கப்புறம் எந்த விதமான பாவத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை யாருக்காக வாழணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்காக மாத்திரம்தான் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருந்தால் அப்படின்னா கிறிஸ்துவும் நம்மளும் எப்படி ஒன்றாக என்ன செஞ்சுருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சிந்தை தான் நம்மளுக்குள்ளே என்ன செய்யும்? வெளிப்படும். அவருடைய எண்ணங்கள் தான் நம்மளுக்குள்ளே என்ன செய்யும்? வெளிப்படும். அவரை போலவே நம்ம என்ன செய்வோம்? வாழ நம்ம கற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம தேவ சாயலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அவருடைய சாயலை கொண்டு நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அவருடைய சாயலை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அவருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சாயலை நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி அவருக்குள்ளே நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை புது சிருஷ்டியான வாழ்க்கையாக, புதிய வாழ்க்கையாக என்ன செய்யும்? மாற்றப்படும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை படைக்கும்போது எப்படி தேவ சாயலாக ஒரு புது சிருஷ்டியாக நம்மளை படைச்சாரோ அதே போல் நம்மளுடைய மரண பரியந்தும் அந்த புது சிருஷ்டிப்பு தேவ சாயலை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். தேவனுடைய சாயலை நம்ம வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அவருக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு என்ன செஞ்சாங்கன்னா தீமை தான் என்ன செஞ்சாங்க?
செஞ்சாங்க. யோசேப்பு என்ன செஞ்சாங்க? பகைத்தார்கள். ஆனால் அவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழலை அப்படின்னா யோசேப்பும் தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செஞ்சுருப்பான் அப்படின்னா தீமையை தான் செஞ்சுருப்பான், வெறுத்திருப்பான், அவளோட அன்பாக இருந்திருக்க மாட்டான். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்ததுனால தான் தன்னுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சான்? அவன் நேசிக்க ஆரம்பித்தான், அவர் சகோதரர்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்புக்குள்ளே அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற தன்மை இல்லை அப்படின்னா அவனுடைய குணாதிசயமே என்ன செஞ்சுருக்கோம்? மாற்றப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் அவன் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ளே வந்த போதும் அவன் என்ன செய்யலை? பாவம் செய்யலை. யோசேப்பு என்ன செஞ்சான்? அந்த பாவத்திற்கு என்ன செஞ்சான்? விலகி ஓடினான். ஹல்லேலூயா. இப்போ இந்த காரியம் எதனால் நடந்துச்சு அப்படின்னா அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த காரியம் என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. அதே போல் நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழும்போது பிறருக்கு நம்ம நன்மை செய்வோம், பாவத்துக்கு விலகி ஓடுவோம், பிறருடைய வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். எந்த விதமான தவறான சிந்தை நம்மளுக்குள்ளே என்ன செய்யாது? வராது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சாயலை நம்ம வெளிப்படுத்தணும், அவருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை படைக்கும் போது தேவ சாயலாக படைச்சாரு. அதே போல் நம்மளுடைய மரண பரியந்தோ நம்ம சாகும்போது தேவல சாயலை வெளிப்படுத்தி அவருக்குள்ளே வாழ்கிற ஒரு தன்மையை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், கிறிஸ்துவுக்குள் என்னுடைய ஜீவன் இணைந்து மறைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழணும், கிறிஸ்துவுக்குள்ள வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே உமக்காக எல்லாவற்றையும் நாங்கள் சகித்துக் கொண்டு நஷ்டம் என்று நான் கருதுகிறேன், என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன், அந்த விலை மதிப்பில்லாத என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன், நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், உமக்காக நாங்கள் நானல்ல ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சாயலை என்னில் வாழ்கிறார், நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய ஜீவன் இணைக்கப்பட்டுள்ளது, ஜீவன் மறைக்கப்பட்டிருக்குப்பா, இணைந்து மறைந்துள்ளது, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. எல்லாரும் நாம் ஜெப குறிப்புகளுக்கு நேரம் நாம் கரங்களை நீட்டுவோம். பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஜெப குறிப்புகளுக்காக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு நீங்கள் பதில் தாங்க. அநேக ஜெபங்களுக்கு பதில் தந்து ஆண்டவரே, அநேக சாட்சிகளை நீங்கள் எழுப்பி தந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் மீதமுள்ள ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும்.
உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் வெளிப்படட்டும்பா. கற்பத்தின் நன்மை உண்டாகட்டும், வேலை கிடைக்கட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வீடுகளை கட்டி கொடுங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்க இயேசப்பா. திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நன்மையாய் நீங்கள் மாற்ற பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வாழ ஆண்டவரே உம்முடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்த, எங்களுடைய மரண பரியந்த உமக்கால நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் புது சிருஷ்டியாய் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே முடிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும்பா. இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீங்கள் வாழ்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய ஜெப குறிப்புகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேவ கரம் கூட இருக்கட்டும்பா. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.